ஒரு ஊரில் மிகப்பெரிய செல்வந்தர் இருந்தார். தன்னுடைய மகன் உழைத்து வாழ வேண்டும், வாழ்க்கை என்ன 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 என்பது புரிந்து கொள்ள வேண்டும், அந்த உழைப்பின் வேர்வையை அறிய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உற்ற நண்பனான ஒரு கம்பெனிக்கு இவனை வேலையாட்களாக நியமிக்குமாறு அழைப்பிவிடுதார். நண்பனும் ஏற்று அவனை வேலைக்கு வைத்தான். அவன் அங்கே எந்த வேலையும் செய்வதில்லை, சோம்பேறியாக கிடந்தான். 6 மாதம் கழித்தது. 2 தங்க நாணயத்தை கொடுத்து அனுப்பினார். இந்த தங்க நாணயத்தை வாங்கி தந்தையிடம் கொடுத்தான். தந்தை தூக்கி வீசி எறிந்து விட்டார். அவன் எதுவும் கண்டுகவில்லை, சாப்பிட்டான், போய் திரும்பவும் உறங்கச் சென்றான். மற்றொரு நண்பரிடம் மகனை அனுப்பினார். மகன் அங்கும் அப்படி வேலை எதுவும் செய்யாமல் 3 மாத காலம் கழித்தான். அவர் ஒரு தங்க காசை கொடுத்தார். அதை தந்தையிடம் கொண்டு வந்து கொடுத்தான். தந்தையும் அந்த காசை வாங்கி வீசி வெளியே மூஞ்சிக்கு எதிராக வீசி எறிந்து விட்டார். அதை பொருட்படுத்தாமல் உறங்கச் சென்றான் அவன். இம்முறை அடையாளம் தெரியாத ஒருவரிடம் வேலைக்கு நியமனம் செய்தார் தந்தை. 3 மாத காலம் அங்கே உழைத்தான், வேர்வை சிந்தினான். தினமும் அனுதினமும் வேலை பளு அதிகமாக கொடுத்து உழைத்து களைத்து ஓய்வெடுக்க முடியாமல் வேலை செய்து கொண்டிருப்பான். 3 மாதம் கழித்து அந்த நபர் அரை தங்க நாணயத்தை கொடுக்கிறார். இதை தந்தையிடம் கொடுத்த போது தந்தை தூக்கி திரும்பவும் வீசி எறிகின்ற போது இவன் கோபமுற்றான். பணத்தை பற்றி உனக்கு எங்கே தெரியும்? ஈசி சேரில் உட்கார்ந்து தூங்கி கொண்டிருக்கக்கூடிய தந்தையாக இருக்கக்கூடிய இந்த கஷ்டத்தை எல்லாம் உனக்கு தெரியுமா? இரவு பகரம் பாராமல் 1/2 கிராம் தங்கத்தை, 1/2 நாணயம் தங்கத்தை கொடுத்தால் இப்படி உதாசனை செய்வதா என்று கடிந்து கொண்டான். தந்தை சிரித்து கொண்டே சொன்னார், உழைப்பின் அருமை இப்பொழுதுதான் உனக்கு தெரிந்திருக்கிறது. ஆகையால் உன் உழைப்பு உனக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே இதை நான் நடத்தினேன் என்று பூரிப்பாக இனியாவது உழைத்து வாழ கற்றுக்கொள் என்று அந்த தங்க நாணயத்தை எடுத்து பத்திரப்படுத்தினார் அந்த செல்வந்தர். நானும் இக்கதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.